ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2026ல ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்ஷன் கதையா ரிலீஸ் ஆன த ஃபியூரியஸ் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஊரு மொத்தமும் இந்த படம் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளாங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்போடையே தான் நானும் இந்த படத்தை பார்த்தேன். தக்காளி காஞ்ச மாடு கம்பள பூந்த மாதிரி இன்னும் வேலைப்பாடு பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் சும்மா அதிரடியா இருக்கு. இது வரைக்கும் புகழ்ந்ததே போதும்னு நினைக்கிறேன். இப்ப கதையோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, வாய் பேச முடியாத நம்ம ஹீரோ, அவனுக்கு 10-12 வயசுல ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. எதிர்பாராத விதமா அந்த புள்ளைய ஒரு சில பேர் கடத்திட்டு போக காப்பாத்துங்கன்னு உதவி கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா ஹீரோவுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்ல. இது வேலைக்காகாதன்னா தான் பொண்ணை தேடி ஹீரோ களத்துல இறங்குறான். ஆளு பாக்குறதுக்கு என்னமோ அப்புறாணி மாதிரி இருப்பான். ஆனா குங்ஃபு கராத்தேல நம்ம ஆளு கைதே இருந்த ஆளு. அடுத்து என்ன அதிரடி சம்பவங்களை ஆரம்பிச்ச கடைசியில ஹீரோ தான் பொண்ணை காப்பாத்தனானா இல்லன்னா அந்த வில்லன்ஸ் கிட்டயே மாட்டி இவன் சோலி முடிஞ்சா, இது எல்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல தற்போதைக்கு 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கும் நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. சோ உங்கள யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வாட்ஸ்அப்போட லிங்க் இருக்கு, செக் பண்ணி உங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. அது கூடவே இப்போ வரைக்கும் நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதோட லிங்க்கும் கமெண்ட்ல இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்லயே ஒரு சின்ன கேம்பர் வேனை காட்டுறாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரோட போட்டோஸ் அதுக்குள்ள இருக்கு. அவங்க போட்டிருக்க காஸ்டியூம் பாத்தீங்களா, தற்காப்பு கலை சம்பந்தமா ஏதோ ஒரு கிளாஸ்க்கு போயிருப்பாங்க போல. அந்த யூனிஃபார்ம் இருக்கு. போட்டோல இருக்க பொண்ணு ஒரு ரிப்போர்ட்டர். புருஷங்காரன கேடி பையன் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஆக்சுவலி என்ன இருக்கு, சில மாதங்களாவே ஊருக்குள்ள நிறைய குழந்தைகள் கடத்தப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான ஆதாரங்களை ஆல்ரெடி இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு சேகரிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த காரணத்தாலேயே இந்த புருஷன் பொண்டாட்டி சில மாதங்களுக்கு மீட்டே பண்ணலையா. சோ ஒரு கோவத்துல புருஷங்காரன் இனிமே நான் உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டையை போட்டு கிளம்பிட்டாப்ல. அப்பதான் சடனா ஒரு நாள் இந்த மாதிரி நீயும் நானும் ஒரு கஃபேல மீட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அங்க ஒரு குட்டி பையன் டான்ஸ் ஆடிட்டு நமக்கு பூக்களை கூட கொடுத்தான். ஆனா இப்ப அந்த குட்டி பையனை காணோம், யாரோ கடத்திட்டாங்க. எந்த போலீஸும் முன் வந்து விசாரிக்கல. சோ அந்த பையனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் தொலைஞ்சு போன அதே இடத்துக்கு நான் திரும்ப போறேன்னு இந்த பொண்டாட்டிக்காரி இது எல்லாத்தையும் ஒரு சின்ன மெசேஜா மட்டும் அனுப்பியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன வாய்ஸா சொல்லி முடிக்க அடுத்த சீன்லயே ரிப்போர்ட்டர் லேடியை காட்டுறாங்க. கைவிடப்பட்ட ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அதுக்குள்ள தொலைஞ்சு போன குழந்தைகளை தேடி வந்தவங்க சடனா ஒரு அலறல் சத்தத்தை கேக்குறாங்க. சுவர்கள்ல இருக்க சின்ன துளை வழியா பார்க்கும்போது உள்ள ஒரு தடி தாண்டவராயன் சின்ன பையன் ஒருத்தனை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ற மாதிரி தெரியுது. தலைவி சும்மா இருப்பாளா, படார்னு கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்தவ தடி தாண்டவராயனை அடிச்சு பறக விட்டுட்டு குட்டி பையனை காப்பாத்திட்டு வெளியில ஓடி வருவாங்க. ஆனா இந்த விஷயத்த அங்க இருந்த கேமராக்கள் மூலமா ஒரு சில அல்லக்கைங்க பாத்துட்டானுங்க. அட்ட டைம்ல ரிப்போர்ட்டர் கூட சண்டைக்கு வருவாங்க. இவளுக்கு தான் ஆல்ரெடி சண்டை போட தெரியுமே. சோ இவ சண்டை ஆரம்பிச்சதுமே, டே குட்டி பையா நீ ஓடி போயிடு, நான் இவங்களை பாத்துக்கிறேன்னு தான் உயிரை பணயமா வைக்கிறா. உண்மையை சொல்ல போனா இந்த படத்துல 30% மட்டும்தான் ஸ்டோரி, மீதி இருக்கக்கூடிய 70%க்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும்தான். அதனால நான் பேசிட்டே இருக்கேன்னு கடுப்பாக வேணாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நீங்க தெளிவா பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான் சும்மா பேச்சு கொடுப்பேன். நினைக்கிறத விட இந்த ரிப்போர்ட்டர் புள்ள காலை சொல்லட்டி கழட்டி அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அங்க இருந்த எல்லாரையும் அடிச்சு போட்டாச்சு. கடைசியில வெளியில போலாமே நினைக்கும் போது இவ ஆல்ரெடி தப்பிக்க சொன்ன ஒரு சின்ன பையன் இருப்பான்ல, இப்ப அவன் பறந்து வந்து தொப்பன்னு கீழே விழுறான். பார்த்தா உடம்புல ஒரு அம்பு பாஞ்சிருக்கு. யாருன்னு பார்க்கும்போது இங்கதான் அந்த கோட்டு போட்ட ஆளான நம்ம கதையோட வில்லனை காட்டுறாங்க. பக்கத்துலயே ஒருத்தன் வடிவேல் மாதிரி இருக்கான் இல்லையா, இவன் ஒரு பயங்கரமான கில்லர், கூலிக்காக வேலை பாக்குறவன். ஐயோ சின்ன பையனை கொன்னுட்டீங்களடான்னு இந்த அம்மா பிடிச்சி ஓன அழ ஆரம்பிக்க வில்ல ரொம்ப சிம்பிளா, இந்த பாரு இவ உள்ள எப்படி வந்தான்னு எதுவும் தெரியல, முதல்ல சோழியை முடிச்சு பாடிய அடையாளம் தெரியாத மாதிரி அழிச்சிரு. அப்புறம் என்ன, கடைசியில ரிப்போர்ட்டர் பிள்ளைய பார்த்து இவன் அம்பு விட கட் பண்ணி இங்கதான் படத்தோட டைட்டில் போட்டு கதையும் ஆரம்பிக்குது. அடுத்த சீன்லயே நம்ம கதையோட ஹீரோவை காட்டுறாங்க. சண்டை போறதுக்கு பிராக்டிஸ் பண்ற மாதிரி ஒரு சின்ன மரக்கட்டையை உருவாக்கிட்டு இருக்கான். தலைவனுக்கு குங்ஃபு எல்லாம் கை வந்த கலை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவனால வாய் பேச முடியாது. அடுத்து ஒரு கடையில லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை சரி பண்றதுக்கு வெளியில போகும்போது தூக்கத்தை விட்டு இவனோட பொண்ணு கண்ண முழிக்கிறா. அப்பா எங்க போறீங்க, எனக்கு வேலை வந்துருச்சு, நீ நல்லா தூங்கு. இல்ல நானும் வருவேன்னு அடம் பிடிக்கும் போது சரி வான்னு கூட்டிட்டு போறான். ஆனா வந்த குட்டி பொண்ணு மியா சும்மா கிடையாது. செல்ஃபில வீடியோ ஆன் பண்ணிட்டு, ஹாய் என்னோட பேரு மியா, என்னோட நேட்டிவ் வந்து சைனா தான், ஆனா லீவுக்காக என் அம்மாவை விட்டு என் அப்பாவை பாக்குறதுக்கு இந்தோனேஷியா வந்திருக்கேன். அப்பா வேலை பார்த்தது போதும், கொஞ்சம் மூஞ்ச காட்டுங்களேன். அவன் பெருசா மதிக்கவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் வந்த
வேலையை முடிச்சிட்டு அதுக்கான பணத்தையும் வாங்கிட்டு வெளியில வரும்போது எக்ஸாக்டா அதே கடைக்குள்ள இப்ப 2 அடியாளுங்க வரானுங்க. அங்க இருக்கிற பாட்டியம்மாவை மிரட்டி கடையில இருக்க ஜாமான்லாம் உடைச்சு லஞ்சமா கொஞ்சம் பணத்தை வாங்கிப்பானுங்க. மியா இத பார்த்து வெறப்பா நிக்க, ஐயோ செல்லம் கோவத்தை குறைப்பான்னு சொல்லிட்டு இவ கைய பிடிச்சுக்கிட்டு அப்படியே வெளியில இழுத்துட்டு வரான். அப்பா எப்ப பாரு அந்த பாட்டிய பயமுறுத்தி பணம் வாங்கிட்டே இருக்கானுங்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, நீங்க தட்டி கேட்டிருக்கலாம்ல. இந்த பாரு நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனையில எப்பவுமே தலையிடக்கூடாது. இல்லப்பா நீங்க சொல்றது தப்பு, சரியான காரணத்துக்காக நாம எப்பவுமே சண்டை போடணும். சரி அதை விடுங்க, இன்னும் 2 நாள்ல நான் சைனாவுக்கு போக போறேன், உங்களுக்கும் அம்மாவுக்கும் தானே சண்டை, அதுக்காக ஏன் நான் பிரிஞ்சிருக்கணும், தயவு செஞ்சு நீங்களும் சைனாவுக்கு வாங்கப்பா. இல்லம்மா இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்கிறான். கோவத்துல மியா அங்க இருந்து கிளம்ப அதே டைம்ல அன்னைக்கு நைட்டு நம்ம ரிப்போர்ட்டர் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு பொட்டி கடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப அங்க ஒரு சுருட்ட முடிக்கார வரான். கேடி பையனும் வாப்பா நல்லவனே, உனக்கு ஒண்ணு தெரியுமா, இப்பதான் ஹார்பர்ல ஒரு பக்காவான ஆளை பிடிச்சிருக்கேன், நீ நினைக்கிறத விட பொருளுக்கு அதிகமா பணம் கொடுக்க ரெடியா இருக்காங்க, எனக்கு சரியா ஒரு 30 பசங்க வேணும். ஆத்தாடி ஆத்தா, ஒரே வாரத்துக்குள்ள 30ஆ, கவுண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கே, இத பத்தி நான் முதலாளி கிட்ட தான் பேசி ஆகணும். அட நீ பேசினா வேலைக்கு ஆகாதுப்பா, முதலாளிய இன்ட்ரோ கொடு, நான் பார்த்து பேசினேன்னு வையேன், நாளை பின்ன பழக்கத்துக்கு நல்லா இருக்கும். ஆரம்பத்துல சுருட்ட யோசிக்கிறான், இருந்தாலும் கையில கொஞ்சமா பணத்தை கொடுக்க பல்ல பரங்கி மலை வரைக்கும் காட்டிட்டு டீலுக்கு ஓகே சொல்லுவான். அப்படியே மறுபக்கத்துல நம்ம ஹீரோ வீட்டுல சமைச்சிட்டு இருப்பான். மியா ஒரு பக்கத்துல குங்ஃபூ எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. ஆனா ஹீரோ சைனாவுக்கு வரலங்கிற கோவத்தால கடுப்புல இவளும் அதை அப்படியே விட்டுட்டு மேல போவா. செல்லம் என்ன பண்ணிட்டு இருக்க, தற்காப்பு கலை நீ கத்துக்க வேண்டிய ஒண்ணு, எல்லா நேரத்திலையும் அப்பாவும் கூட இருக்க முடியாது, உனக்கு அது தெரியும்ல, இல்லனா மட்டும் என் கூட இருந்து கிழிச்சிட போறீங்க, சரிதான் போங்கப்பான்னு சொல்லிட்டு கோவத்துல இவ தூங்க போயிடுவா. சோகமான ஹீரோவும் அங்க இருக்க ஐபேட்ல ஒரு சின்ன நியூஸை கவனிக்கிறான். அதாவது சமீபத்துல நகரத்துக்குள்ள இருக்க நிறைய குழந்தைகள் காணா போறாங்களாம். அதுலயும் முக்கியமா தொலைஞ்சு போகக்கூடிய எல்லா குழந்தைகளுமே நகரத்தோட ஏழ்மையான பகுதியை சேர்ந்தவங்களாம். இந்த நியூஸை பத்தி லாஸ்டா கேடி பையனோட பொண்டாட்டி விசாரிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அந்த லேடியை காணோம்னு சொல்லிட்டு அதையுமே நியூஸா சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்த இன்னொரு பக்கத்துல நம்ம கேடி பையன் வேலையை முடிச்சிட்டு திரும்ப கேம்பர் வேனுக்கு வந்ததுமே இவன் கழுத்துல மாட்டியிருந்த ஒரு சின்னோண்டு பட்டனை கலட்டுறான். பார்த்தா அது ஒரு ஸ்பை கேமரா. பிசில கனெக்ட் பண்ணி லாஸ்டா சுருட்ட முடிக்காரங்கிட்ட பேசிருப்பான்ல, அந்த எல்லா தகவலும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறான். சோ இப்பதான் புரியுது, தான் தொலைஞ்சு போன பொண்டாட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவன் அந்த கடத்தல்காரங்களுக்கு எதிராக ஆதாரங்களை திரட்டிட்டு இருக்கான். தற்போதைக்கு தான் மனைவியோட ஞாபகமா இருக்கக்கூடியது இவனோட திருமண மோதிரம் மட்டும்தான். அதை கையில வச்சுக்கிட்டு இவன் ஒரு பக்கத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்க சீன் இப்ப ஹீரோ கிட்ட போகுது. காலையில தான் பொண்ணுக்கு ஹேர் கட் பண்ணலான்னு ஒரு சலூனுக்கு வரும்போது அவ ஒரு கோவத்துல, இந்த பாருங்க என்னால இதுக்கு மேல முடியெல்லாம் கம்மியா வெட்ட முடியாது, செல்லம் புரிஞ்சுக்கோ, குங்ஃபூ கத்துக்கும் போது தலைமுடி அதிகமா இருக்க கூடாது, படார்னு எழுந்துவ, இந்த பாருங்கப்பா நான் இங்க வந்ததுக்கான காரணம் நிஜமாவே குங்ஃபூ கத்துக்கலாம் கிடையாது, எப்பவும் நீங்க கூட இருந்து எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பீங்க, ஆனா இப்ப என்ன பெருசா கண்டுக்கிறதே கிடையாது, முதல்ல என் மேல பாசத்தை காட்டுங்க, அதுக்கப்புறம் குங்ஃபூ சொல்லி கொடுங்கன்னு மியா கோவத்துல கடையை விட்டு கிளம்ப தடுக்கலான்னு பின்னாடி ஹீரோ போவான். ஆனா அதுக்குள்ளேயே இந்த சலூனமா தடுத்து, வெயிட் பண்ணுப்பா என் வேலைக்கார பொண்ணு அவளை பாத்துப்பான்னு மியாவை கூட்டிட்டு வர சொல்லி அனுப்புறாங்க. பயங்கர கோவத்துல மியா நடந்து போகும்போது சடனா முன்னாடி ஒரு மொட்டை பையன் வரான். காலை இழுத்துக்கிட்டு ஆளு பாக்க அப்பாவியா இருக்கான். நேரா மியாவை பார்த்து, இந்த பாருங்க என்னோட தங்கச்சிக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வீட்டுல வேற யாரும் இல்ல, தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா. அடா அதுக்கு என்னப்பா, முதல்ல உன் தங்கச்சியை பாக்கலான்னு 2 பேரும் திபு திபுன்னு ஓடுவாங்க. கடையில உட்கார்ந்து ஹீரோ வேற என்ன இன்னும் பொண்ணை காணாம யோசிக்கும் போது வேகமா உள்ள வந்த வேலைக்காரியும், மன்னிச்சிருங்க உங்க பொண்ணை என்னால கண்டுபிடிக்க முடியலங்கிறா. ஐயோ தான் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியாம பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோ வெளியில ஓடி வர ஒரு பக்கம் மொட்டையோட பேச்சை கேட்டு மியா நடந்து வருவா இல்லையா, அப்ப அங்கனக்குள்ள குப்பாளிக்கிட்டு இருந்த ஒரு சில பேரு படார்னு ஒரு கவரை போட்டு மியாவை அப்படியே அலேக்கா தூக்கிட்டானுங்க. ஆக்சுவலி அந்த சுருட்ட முடிக்காரனும் இங்கதான் இருக்கான். மொட்டைய வளைச்சு புடிச்சு, கண்டாடே என்ன வேலை பாக்குற, நம்ம துண்டு வாண்ட ஏமாத்தி கூட்டிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமானு தரன்னு அவனை இழுத்துட்டு போறான். அப்புறம் மியாவை அடிச்சு மயங்க வச்சு வண்டியில குப்பையா கலந்துட்டானுங்க. அப்பதான் நேரத்துக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவான். வண்டியில உட்கார்ந்துருக்க அந்த மொரட்டு பயில்வாணியும் கவனிக்கிறான். அதே டைம்ல இந்த மொட்டைய சுருட்ட முடிக்காரன் அவசர அவசரமா வண்டியில ஏத்துற விஷயத்தையும் பார்த்துட்டான். ஆஹா நேத்து நைட்டு நியூஸ்ல வேற குழந்தைகளை கடத்துறதா பார்த்தோமே, ஒருவேளை அந்த பயலுங்க தான் இந்த பயலுங்களோன்னு கரெக்டா புள்ளையாண்டான் பாயிண்ட புடிச்சிட்டான். வண்டி ஒரு பக்கம் கிளம்ப பின்னாடியே ஹீரோ விடாம துரத்தி வருவான். ஒரு இடத்துல வண்டியவே சேஸ் பண்ணிட்டு டிரைவர் சீட்ல அலேக்கா ஒரு ஜம்ப் அடிச்சு ஹேண்ட் பிரேக்க போட்டு விட்டான். வண்டி அங்கனக்குள்ளேயே நின்னு போச்சு. இத பார்த்து பின்னாடி இருக்க பயில்வான் சும்மா இல்லாம திப்பு திப்புன்னு ஓடி வந்து ஒரு முட்டுவான் பாருங்க. ஹீரோ 10-15 அடி பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுறான். இருந்தாலும் சண்டை போட மனசு இல்லாம முதல்ல பொண்ணு இங்க இருக்காளான்னு செக் பண்ணலான்னு போகும்போது மொட்டை விட மாட்டேங்கிறான். அலேக்கா தூக்கி தரையோட அடிக்கிறாங்க. அப்புறம்
அப்புறம் சுருட்டமுடிக்காரனும் பயில்வானும் சேர்ந்து தரன்னு ஹீரோவை அங்க இருக்க கடைக்குள்ள இழுத்துட்டு போக, ஆனா நம்மாலும் ரொம்ப சேஃபா வண்டியை நிறுத்தும் போதே வண்டி சாவியை அலேக்கா புடுங்கி தூரத்துல போட்டிருப்பான். சோ பொண்ணை காப்பாத்த இன்னும் டைம் இருக்கு. இழுத்துட்டு வந்த பயலுங்க 2 பேரை இவன் ஒரு பக்கத்துல வெளுத்துவாங்க. பயில்வான் உருவத்துல போண்டா மாதிரி இருக்கான். எப்படா சண்டை போடுவான்னு பார்த்தா ஹீரோவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி சொலட்டி அடிக்கிறாங்க. ஏன் நம்ம ஆளால சமாளிக்கவே முடியல. கடைசி கட்டத்துல சுருட்டமுடிக்காரன சொலட்டி பிடிச்சு மண்டையோட ஒரு அடி. அப்புறம் பயில்வான் அவன் காலை விரிச்சு அந்தரங்க பாகத்துல அக்குப்பச்சர் போட்டு அவனையும் படுக்க வச்சுட்டான். உடனே வேகமா வண்டிக்கு வந்தவன் அங்க இருக்க கவர் எல்லாம் 1 by 1 பிரிச்சு உள்ள பொண்ணு இருக்காளான்னு செக் பண்ணுவான். சுருட்டமுடிக்காரன் விடுற மாதிரியே இல்லையே. பின்னாடியே வந்து ஹீரோ கூட சண்டை போட, அப்பதான் எதிர்ச்சியா ஒரு கவருக்குள்ள இவனோட பொண்ணை கட்டி வச்சிருக்க விஷயத்த ஹீரோ பாத்துட்டான். வந்த கோவத்துக்கு சுருட்டமுடிக்காரனை ஏர்ல பறக்க விட்டாச்சு. ஆனா பின்னாடியே இந்த பயில்வான் பெரிய ராட கொண்டு வந்துட்டாங்க. ஹீரோவை கம்பியோட லாக் பண்ணி ராட வச்சு அழுத்திட்டு இருக்கான். காண்டாமிருகம் கணக்கா ஒரு முட்டுவான் பாருங்க. வண்டியோட சைடு கம்பியை உடைஞ்சு ஹீரோ தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். எலே இதுக்கு மேல இருக்க முடியாது, வாடா போலான்னு சொல்லிட்டு கேபிள்ஸை கட் பண்ணி விட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஆனா ஹீரோ விட்டுற மாதிரி இல்ல. பின்னாடியே விடாம துரத்தி போயிட்டே இருக்கான். கண்ணாடியும் கல்லும் இவன் கால அப்படியே கிழிச்சு தள்ளுது. அப்பையும் விட்டுற மாதிரி இல்ல. மயக்கத்தை விட்டு மியா கண்ண முழிக்க, அப்ப என்ன காப்பாத்துங்கன்னு கத்துவா. பயில்வான் வேணும்னே ஹீரோவை பயமுறுத்துறதுக்காக மியாவை அப்படியே தலைகளா புடிச்சு தரையில வச்சு தேய்கிற மாதிரி மிரட்டுவான். அப்போ ஒரு கட்டத்துல ஹீரோ கிட்டத்தட்ட அந்த வேனுக்கு பக்கத்துல வந்துட்டான். சரி பிடிக்க போறான்னு நினைக்கும் போது எதிர்பாராத நேரத்துல குறுக்க வந்த ஒரு வண்டி இவனை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து போயிடுச்சு. இந்த சின்ன கேப்ல ட்ரக்ல வந்த பயலுங்களும் எஸ்கேப் ஆயிட்டானுங்க. அட கடவுளேன்னு சொல்லிட்டு காலு ஃபுல்லா ரத்தத்தோட இங்க இருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவான். இந்த மாதிரி என் பொண்ணை கடத்திட்டாங்க, இதான் வண்டியோட நம்பரு, உள்ள ஒரு மொட்டை பையன் தான் சுருட்டமுடிக்காரர் தான் எல்லா ஆதாரங்களையும் சொல்லும் போது என் கூட வாங்க உள்ள பேசலாம்னு சொல்லும் போதுதான் இந்த ஸ்டேஷனோட ஹெட் அங்க வருவாரு. ரைட்டா என்ன பண்ணிட்டு இருக்க, யாருவன்? ஓ பொண்ணை கடத்திட்டாங்களா? இந்த பாரு தம்பி, எங்களுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. சும்மா எடுத்தவங்க கவுத்தோன்னு வந்த கேஸ் எல்லாம் எடுக்க முடியாது. கைப்பட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. உன் பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்கும் போது நாங்களே உங்களை கால் பண்ணி கூப்பிடுவோம். ஆடா பாவீங்களா, எல்லா ஆதாரங்களையும் கையில கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், அதுக்கு கூட ஒரு மதிப்பு இல்லையான்னு கோவத்துல வெளியில வரும்போது இதுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன 20க்கும் மேற்பட்ட குழந்தைகளோட மிஸ்ஸிங் போஸ்டர் இருக்கு. கண்டிப்பா இந்த போலீஸ் நம்பினா அடுத்து இந்த போர்டுல தான் பொண்ணோட போட்டோவும் வந்துருங்கிற பயத்துல படு கோவத்தோட ஹீரோ இங்க இருந்து கிளம்புறான். மறுபக்கத்துல மியாவோட சேர்த்து இன்னும் நிறைய குழந்தைகளை பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப லைட்டா அங்க இருக்க மேல் பக்க டோர் ஓபன் ஆகுது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோனை மாட்டி விட்ட மொட்டை பையன் இருக்கால, அவன் தாங்க எட்டி பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கான். அவனே நீ கையில மாட்டுவல்ல, உனக்கு அப்ப வைக்கிறேன்டா ஆப்புன்னு இவ புலம்பிட்டு இருக்கா. அதே டைம்ல இப்ப வீட்டுக்கு வந்த ஹீரோவுக்கு தான் பொண்ணு தொலைஞ்சு போயிட்டாலேங்கிற கோவத்தை தாங்கவே முடியல. உடம்பு ஃபுல்லா பல காயங்கள் இருக்கு. ஏன் கார் அடிச்சதால இவன் கபாலத்துல ஒரு ஓட்ட வேற விழுந்திருக்கு. அங்க இருக்க ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான ஐஸ் எடுத்து காயம்பட்ட கால் மேலையும் உடம்பு ஃபுல்லாவும் தேய்ச்சிக்கிறான். இதே டைம்ல ஸ்டேஷன்ல இருக்க ரீட்டா கேஸ் கொடுக்க வந்த ஹீரோ சம்பந்தப்பட்ட டீடைல்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது இவனை பத்தி எந்த ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸும் போலீஸோட டேட்டாஸ்ல இல்ல. உடனே கான்ஸ்டபிள் கிட்ட, ஏயா யார் யாவ இவ்ளோ நாளா இல்லாம திடீர்னு வெளியில வந்திருக்கான், ஏதோ ஒன்னு தப்பா இருக்கு, உண்மையாவே இந்த ஹீரோ யாரு, இவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு செக் பண்ணி பாரு. அடுத்து இதே டைம்ல தன்னோட பொண்ணை தான் காப்பாத்தணுங்கிற மைண்ட்ல தன்னோட பேக்ல ஒரே ஒரு சுத்தியில மட்டும் பேக் பண்ணிட்டு, உண்மையை சொல்ல போனா நம்மளால ட்ரக்ல சண்டை போடும் போது அங்க குத்து சண்டை போட்டியில பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பில்ஸை பார்த்திருப்பான். ஒருவேளை நாம அந்த கிளப்புக்கு போனோம் அப்படின்னா அங்க தான் பொண்ணு சம்பந்தமா ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்கும்னு இவன் ஒரு பக்கத்துல இப்ப அந்த கிளப்புக்கு வந்துட்டான். கெஸ் பண்ண மாதிரியே இங்க ஒரு பெரிய ஃபைட் போயிட்டு இருக்கு. எக்கச்சக்கமான பேர் பந்தயம் கட்டுறாங்க. அதுவும் முக்கியமா அந்த குத்துச்சண்டை போட்டி ஒரு ரிங்குக்குள்ள நடக்குது. எக்ஸாக்ட்டா இதே இடத்துக்கு நம்ம கேடி பையனும் வந்திருக்கான். ஏன்னா இந்த சுருட்டமுடிக்காரன் இங்கதான் தன்னோட பாஸை இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லிருப்பான். பயில்வான் கேடி பையனை உள்ள அனுப்பி வைக்கிறான். தோ தொப்பி போட்டு கவுபாய் மாதிரி இருக்கா இல்லையா, இவன் தான் பயில்வானுக்கும் சுருட்டமுடிக்கும் முதலாளி. என்னையா கேடி, ஆளு கொஞ்சம் பண பார்ட்டியா இருப்ப போலயே, ஒரே வாரத்துல 30 பேர் வேணும்னு கேட்டிருக்கேன். ஆமா சார், என்ன பண்றது, வரக்கூடிய கப்பல் அப்படி, உள்ள எக்கச்சக்கமான கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா 30 கொஞ்சம் அதிகமாச்சேப்பா. இந்த பாருங்க, டிமாண்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. சும்மாவா பண்ண போறீங்க, நீங்க வெளியில வாங்குறத விட 3 மடங்கு உங்களுக்கு பணம் கொடுக்குறேன். ஆத்தான்னு முதலாளி பையன் வாய பழக. அப்பதான் கேடி பையன் ஒரு கண்டிஷன் வைக்கிறான். இந்த பாருங்க, பொத்தாம் பொதுவா நீங்க கொடுக்குற எல்லாத்தையும் எடுத்துட்டு போக முடியாது. என்ன உங்க இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, அங்க நான் பசங்களை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நானே கூட்டிட்டு போறேன். அது செட் ஆகாது. இவர் வந்து பாப்பாரா, அதுக்கப்புறம் பணத்தை கொடுப்பாரா, இதெல்லாம் என்ன பேச்சு கழகா? துளி கூட யோசிக்காம அப்படின்னா நான் இந்த டீலுக்கு ஓகே சொல்ல மாட்டேன்னு சொல்லும் போது முதலாளி பையன் கடுப்பாயிட்டு, ஏண்டா டேய், என்னோட டீலுக்கே நீ ஓகே சொல்லல அப்படின்னா கண்டிப்பா நீ ஒரு போலீஸ்காரனா தான் இருக்கணும், அப்படி இல்லனா ரிப்போர்ட்டரா? ஆனா கேடி பையன் பயப்படவே இல்ல. ரொம்ப சிம்பிளா முதலாளியோட தொப்பியவே எடுத்து மாட்டிக்கிட்டு, இந்த பாருங்க, நான் வெறும் சின்ன கருவிதான், எனக்கு பின்னாடியும் ஒரு பெரிய பணக்கார கூட்டமே இருக்கு, உங்களால முடியலனா சொல்லுங்க, நான் இதை வெளியில பாத்துக்கிறேன்னு ரொம்பவே தெனாவட்டா சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே முதலாளியும், ஆஹா உன்னை தப்பா நினைச்சிட்டேனப்பா, நீ கண்டிப்பா ரிப்போர்ட்டரா இருக்க மாட்டானே, வா சரக்க போட்டுக்கிட்டே பேசுவோன்னு இவனுங்க அப்படியே ஜோடி ஆயிட்டானுங்க. அதே டைம்ல வெளியில நம்ம ஹீரோ நோட்டை விட்டுட்டு இருப்பான் இல்லையா, அப்ப கரெக்டா இவன் கெஸ் பண்ண மாதிரியே முன்னாடி அந்த சுருட்டமுடிக்காரன் போயிட்டு
பண்ணிட்டு இருக்கான். உடனே அவனை புடிச்சு விசாரிக்கலான்னு கிட்ட போகும்போது 2 அல்ல கைங்க பிடிக்கிறாங்க. ஏய் யாரா அவன்? என் ஆளுங்க கிட்ட வம்பளுக்கிறது என்ன? கிட்ட வந்த சுருட்ட முடிக்காரன் ஹீரோவோட தொப்பிய விளக்க, ஆத்தாடி நம்மள அடிச்சு பொழந்து கட்டினானே அந்த ஹீரோவான்னு வாய பொழக்க மங்களகரமா சண்டை ஆரம்பமாகுது. கூட இருந்த அல்லக்கைங்களை அடிச்சு பறக்க விட, சுருட்ட முடிக்காரன் தபடைய பேத்து விட அவன் பயந்துகிட்டு அங்க இருந்த மைக்க கையில எடுத்து, எல்லாரும் இங்க பாருங்க, தோ அந்த ஹீரோ கூட்டத்துக்குள்ள கண்ணை வச்சிருக்கான், அவனை யார அடிச்சு கொல்றீங்களோ அவங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறேன்னு ஒரு டீல போடுவான். சரி இங்கதான் இந்த பஞ்சாயத்துன்னு பாக்கும்போது உள்ள அந்த முதலாளி பையன் இருக்கா இல்லையா, அவங்கிட்ட வந்த அல்லக்கையும், தலைவரே பார்ல இவன ஒருத்தன் கண்ணை வச்சிருக்கானா. முதலாளிக்கு சந்தேகம் இப்ப கேடி பையன் பக்கமா திரும்புது. நான் அப்பவே நினைச்சேன்டா, நீ கண்டிப்பா போலீஸ் தானே, வரும்போது கூட்டாளியை கூட்டிட்டு வந்திருக்கியா, தக்காளி உன்னை சும்மா விட மாட்டேன்னு. டே அல்ல கைங்களா, இவன் சோழிய முடிங்கன்னு சொல்லிட்டு முதலாளி எஸ்கேப் ஆயிட்டான். ஒரு பக்கத்துல கேடி பையனும் மறுபக்கத்துல ஹீரோவும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நல்ல விஷயம் என்னன்னா 2 பேருக்குமே சண்டை போட நல்லா வரும். சுருட்ட முடிக்காரன் உயிருக்கு பயந்து கூண்டுக்குள்ள ஏற பின்னாடியே உள்ள வந்த ஹீரோ அவனை வளைச்சு புடிச்சு என் பொண்ணு எங்கன்னு விசாரிக்கும் போது நேரத்துக்குன்னு பின்னாடி நிறைய அடியாளுங்க வந்துட்டானுங்க. ஹீரோவை சாகடிச்சா பணம்னு வேற சொல்லிருக்காங்க, சும்மா இருப்பாங்களா? அட்ட டைம்ல அலப்பற ஆரம்பமாகுது. அப்பதான் ஹீரோவும் தான் கொண்டு வந்த சுத்தியில வெளியில எடுக்கிறான். சண்டைக்கு வந்த ஒவ்வொருத்தனோட முட்டி முழங்கால்னு கிடைக்கிற எல்லா இடத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு இருக்கான். ஒரு வயலால கூட நம்ம ஹீரோவை சமாளிக்கவே முடியல. மறுபக்கத்துல கேடி பையன் அடையாளங்களுக்கு பயந்து வெளியில ஓடி வரும்போது ஆல்ரெடி எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்க இந்த சுருட்ட முடிக்காரங்கிட்ட மாட்டிப்பான். இவங்களுக்குள்ள சின்ன தள்ளுமுள்ளாக தெரியாதனமா சுருட்ட முடிக்காரன் மாடியில இருந்து திரும்ப ரிங்குக்குள்ளேயே விழுந்துட்டான். அப்ப எதர்ச்சியா ஹீரோ அங்க இருக்க கேடி பையனை பார்க்கும்போது, ஆஹா ஒருவேளை இவன் தான் இந்த கேங்கோட தலைவனா இருப்பான் போலன்னு தப்பான முடிவு எடுத்துட்டு பின்னாடியே துரத்தி வந்துட்டு இருக்கான். இது எதுவுமே தெரியாத கேடி பையன் திபு திபுன்னு அங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ரூமுக்கு வந்துட்டு ஒட்டுமொத்த டேட்டாஸையும் ஒரு சின்ன பென்டிரைவ்ல தனக்கு மாத்திட்டு இருக்கான். கொடுமைக்குன்னு கரெக்டா உள்ள வந்த ஹீரோ இவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு சண்டை ஆரம்பிக்கிறான். கேடி பையன் ஹீரோவை ரவுடியில ஒருத்தன் நினைக்க யாரு எந்த டீம்னு கூட தெரியாம 2 பேரும் பெரிய கலவரத்தை பண்றானுங்க. அப்பதான் எதிர்ச்சியா ஹீரோவோட பேக்ல இருந்து இவனோட பொண்ணு சம்பந்தப்பட்ட ஒரு போட்டோ கீழே விழ, எப்பா ஹீரோ கொஞ்சம் சண்டையை ஸ்டாப் பண்ணு, நீ நினைக்கிற மாதிரி நான் அவங்கள ஒருத்தன் கிடையாது, நீ ஒரு பொண்ணை தேடி வந்திருக்கல, அதே மாதிரி நான் என்னோட மனைவியை தேடி வந்திருக்கேன். வெளியில போலீஸோட சைரன் சத்தம் கேட்க நாம இங்க இருக்க கூடாது, முதல்ல கிளம்பலான்னு பின்பக்க வாசல் வழியா 2 பேரும் ஓடி போயிடுவாங்க. அப்படியே இன்னொரு பக்கத்துல இந்த முதலாளி பையன் இருக்கா இல்லையா, அவன் சுருட்ட முடிக்காரனை வளைச்சு பிடிச்சு, ஏண்டா உங்ககிட்ட கொடுத்த ஒரு வேலை அதை கூட உன்னால ஒழுங்கா பண்ண முடியல, ஒருத்தன் யாரு என்னன்னு கூட தெரியாம அவனை கூட்டிட்டு வந்து பெரிய பிரச்சனையை பண்ணிட்டேன்னு அடி அடின்னு அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த மொட்டை பையன் இருக்கா இல்லையா, அவனை கூப்பிட்டு, பாத்தியா உங்க அப்பா பண்ண தப்புக்கு என் கையாலேயே சாக போறான்னு பெத்த புள்ள முன்னாடியே அவனை போட்டு தள்ளிட்டானுங்க. இதுக்கப்புறம் மொட்டை பையனை நம்பினா வேலைக்கு ஆகாதுன்னு அவனையும் மத்த குழந்தைகளோட பேஸ்மெண்ட்ல அடைச்சிட்டாங்க. ஹீரோயினுக்கு இந்த பயலை பார்த்ததுமே சம கோவம். ஏடா உன்னை நம்பி உனக்கு ஹெல்ப் பண்ண தானே நான் வந்தேன், ஆனா என்னையே நீ மாட்டி விட்டல. அவன் கடுப்பாயிட்டு, ஏண்டி நான் சொன்னா உனக்கு எங்க அறிவு போச்சு, முட்டா பேசு, யாரு என்ன சொன்னாலும் நம்பிட்டு அப்படியே ஈனு பின்னாடியே போயிடுவியோ, உன்னை நீ தான் பாதுகாத்துக்கணும், தப்ப நீ பண்ணிட்டு என்ன குறை சொல்றியான்னு மொட்டை எகத்தலமா பேச கடுப்புல மீயா சண்டை போட ஆரம்பிக்கிறா. மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. சத்தம் கேட்டு இந்த அல்லக்கைங்க வந்துட்டானுங்க. அடுத்து எஸ்கேப் ஆன ஹீரோவும் கேடி பையனும் மறுபடியும் கேம்பர் வேனுக்கு வந்திருக்காங்க. இவங்க டவுன்லோட் பண்ணிட்டு வந்த டேட்டாஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது சிசிடிவி கேமரால இந்த பைல்வான் இருக்க விஷயத்தை பார்த்து ஹீரோவுக்கு ஷாக்கு. அட இவன் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும் தெரியும், என் பொண்ணை காப்பாத்த போகும்போது இவன் தான் என் கூட சண்டை போட்டான். ஆக்சுவலி இவனோட உண்மையான பேரு வாங்க, குழந்தையா இருக்கும் போதே இவனோட முதலாளி தத்தெடுத்து வளர்த்தாரு. அதுக்கப்புறம் பெரிய ஃபைட்டராவும் இருந்தான்ப்பா. ஆனா ஒரு நாள் இவன் தலையில காயப்பட்டு ஆளு முட்டா பீஸ் ஆயிட்டான். அந்த முதலாளி பையன் இதை தனக்கு சாதகமாக்கிட்டு நீ என்னோட புல்லன்னு சொல்லி அவனோட மைண்டையே கெடுத்து வச்சிருக்கான். யாரையாவது சும்மா விளையாட்டுக்கு கொல்லுன்னு சொன்னா கூட கொன்றுவான்பா. அந்த அளவுக்கு அந்த முதலாளிய தன்னோட அப்பா மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி எல்லாரோட போட்டோஸையும் ஒன் பை ஒன்னா காட்டும் போது என்னோட மனைவி ஒரு ரிப்போர்ட்டரா இருந்தாங்க, எனக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அந்த டைம்ல தான் தொலைஞ்சு போன குழந்தைகளை பத்தி கண்டுபிடிக்கிறேன்னு லாஸ்டா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்க்கவே இல்லை. இங்கதான் எதிர்ச்சியா இதுக்கு முன்னாடியே அந்த ரிப்போர்ட்டர் சேர்த்து வச்சிருக்க ஒரு சில ஆதாரங்களை பார்க்கும்போது எல்லா விதமான போட்டோக்குள்ளயுமே குறிப்பிட்ட ஒரு ஐஸ் ஃபேக்டரியோட ட்ரக் மட்டும் நல்லா தெளிவா இருக்கு. அப்படின்னா ஒருவேளை நாம அந்த ஃபேக்டரிக்கு போனோம்னா ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் காலையில விடிஞ்சதுமே நேரா இப்ப அந்த ஃபேக்டரிக்கு வராங்க. தடாலடியா சண்டை போடலான்னு ஹீரோ கிளம்ப, வெயிட் பண்ணு, உள்ள 100கணக்கான பேர் இருப்பானுங்க, முதல்ல ஒரு பக்காவான பிளான் வேணும். ஆனா ஹீரோ ரொம்ப கேஷுவலா, இந்த பாரு நீ லெஃப்ட்ல போ நான் ரைட்ல போறேன்னு ரொம்ப சிம்பிளா பிளான போட வாசல் கிட்ட வரும்போதே அல்ல கையில ஒருத்தன் எங்கெல்லாம் வரக்கூடாது, முதல்ல வெளியில போன ஹீரோவை தடுக்க ஒரே அடியில அவனை ஏர்ல பறக்க விட்டான். இதை பார்த்து மீதி இருக்க அடியாளுங்க கையில கோடாரி
பட்டாக்கத்தின்னு எல்லா வெப்பன்ஸோடையும் சண்டைக்கு வருவானுங்க. சரி, இங்கதான் இந்த பஞ்சாயத்துனா தனியா வந்து கேடி பையன் ஒரு சின்ன கதவுக்கு பின்னாடி லைட்டா எட்டி பார்க்கும்போது அங்க நம்ம சுருட்ட முடிக்காரன் அப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த முதலாளி கிட்ட உரண்டு இழுத்த எல்லாரையுமே பனிக்கட்டியில சிலையா உரைய வச்சு சாகடிச்சிருக்கானுங்க. அட சண்டால பாவீங்களான்னு இவ வாய பழகும் போது படார்னு உள்ள வந்த பைல்வான் கேடி பையன் அலேக்கா ஸ்பியர்லாம் போட்டு ஏர்ல பறக்க விடுறாங்க. என்ன சண்டை போட்டாலும் சரி பைல்வான் கிட்ட இவன் பாச்சா பழிக்கல. ஒரு ஜம்ப் அடிச்சு மண்டையிலேயே ஒரு முட்டுவான் பாருங்க. கிறக்கம் தட்டி நம்ம ஆளு கீழே விழுந்துட்டான். அப்ப அந்த பையன் என்ன சொல்லிட்டான் பாருங்க, எங்க அப்பா சொல்லாம அனுமதி இல்லாம நீ எதுக்குடா உள்ள வந்தேன்னு கேக்குறான். ஆமாடா, புள்ளைய கடத்திட்டு போவீங்க, உங்ககிட்ட பெர்மிஷன் லெட்டர் எல்லாம் எழுதி கொடுத்து அதுக்கு பிறந்தா வரணுமா, சரதான் போடா மொட்டைன்னு இவனுங்க மறுபடியும் சண்டை ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல ஹீரோ தாங்கிட்ட வந்த எல்லாரையும் பொழந்து கட்டிட்டு மாடியில ஏறலாமேன்னு பாக்கும்போது அப்ப இந்த முதலாளி பையன் கையில கன்னோட வந்துட்டான். பார்ல நீ பண்ண பிரச்சனை பத்தாதா, திரும்ப இங்கேயும் வந்துட்டியான்னு மாத்தி மாத்தி சுட ஆரம்பிக்க உயிருக்கு பயந்து ஒரு அறைக்குள்ள வந்து ஒதுங்கினா கண்ணுக்கு முன்னாடி பைல்வானும் கேடி பையனும் சண்டை போடுவாங்க. போதாத குறைக்கு முதலாளி கையில கன்னோட வர உசுருக்கு பயந்து ரெண்டு பேரும் அங்க இருக்க பனி பெட்டிகளுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. அப்பதான் கேடி பையன் ஆல்ரெடி சொன்ன பிளான் இருக்குல்ல, நீ லெஃப்ட்ல போ நான் ரைட்ல போறேன்னு அந்த முதலாளி பையனை மாத்தி மாத்தி டைவர்ட் பண்ணி அவன் அசந்த டைம்ல ஒரு பெட்டியை தள்ளி விட்டு அந்த பையல மயங்க வச்சுட்டாங்க. மீதி இருக்கக்கூடியது பைல்வான் மட்டும்தான். நல்லா ஒரு 5 அடி உசரத்துக்கு பெரிய சுத்தியிலோன தூக்கிட்டாங்க. நினைச்சு பாருங்க, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா கூட இவனை சமாளிக்க முடியல. கெடாமாடு கணக்கா இருக்கான். இன்னைக்கு இந்த காங்கையன் காளைய அடக்காம விட மாட்டேன்னு ஹீரோவும் கேடி பையனும் ஒன்னு சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப ஒரு கட்டத்துல ஹீரோவை அலேக்கா தூக்கி வீச அங்க இருக்க தரையெல்லாம் உடைச்சுக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டான். அதாவது குழந்தைகளை அடைச்சு வச்ச அந்த இடத்துக்கு வெளியில கேடி பையன் மட்டும் தனியா சண்டை போடுவான். இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கூட இவனை சமாளிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது தனியா சமாளிக்க முடியுமா? சோ ரொம்ப ஈஸியாவே சுத்தியில வச்சு கேடி பையனோட வயித்துல அடிச்சுட்டான். வாயில இருந்து ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. மொத்தமா சோழிய முடிக்கலான்னு இவன் கிட்ட போக அதே டைம்ல பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்த ஹீரோ அந்த இடமே வெறிச்சோடி போயிருக்க விஷயத்தையும் பக்கத்திலேயே ரத்தம் படிஞ்ச இவனோட பொண்ணு போட்டு வந்த ஒரு சட்டை கடக்கிற விஷயத்தையும் கவனிக்கிறான். இவனுக்கு எப்படி இருக்கும், ஒருவேளை தான் பொண்ணை ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க போலன்னு ஓன்னு அந்த சட்டையை பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறான். அதே கோவத்தோட வெளியில வந்தவன் பைல்வான் கேடி பையன் கதையை முடிக்கிறதுக்குள்ளேயே தலைவன் உள்ள பூந்து கவாலத்துல ஒரு அடி டைவர்ட் ஆன சின்ன கேப்ல அவன் கையில இருந்த சுத்திகளையும் புடுங்கியாச்சு. லெப்ட் ரைட்னு கடைசியில ஓங்கி மண்டையில ஒரு அடி அடிப்பான் பாருங்க. பைல்வான் அப்படியே படுத்த படுக்கை ஆயிட்டான். கோவம் தீராம ஹீரோவும் பைல்வான் மூஞ்சிலேயே மாங்குன்னு நலங்கு வைக்க நல்ல வேலை கேடி பையன் உள்ள பூந்து அவனை தடுத்துட்டான். இந்த பாரு, நம்ம கிட்ட இருக்க கடைசி ஆதாரம் இவன் தான். உன் பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்காது, நாம இன்னும் விசாரிக்கணும். நேரத்துக்குன்னு மயங்கி விழுந்த முதலாளியும் கண்ண முழிக்க மாட்டினடா என் பம்பர கட்ட மண்டையான ஆளு அலேக்கா தூக்கிட்டானுங்க. இன்னொரு பக்கத்துல வில்லனோட வீட்டை காட்டுறாங்க. இவனோட மனைவி 5 மாசம் இவனோட மனைவி கர்ப்பமா இருக்காங்க போல. அதுக்காக ஒரு சில செக்அப் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கடத்தல் சம்பவத்துல சம்பந்தப்பட்ட நிறைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. அதுல ஒரு ஆளு இவனோட மாமனாரு. என்ன மாப்பிள, ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டீங்களா? போலீஸ் கிட்ட இருந்து இப்பதான் கால் வந்துச்சு. ஏதோ வாய் பேச முடியாத ஒருத்தன் தான் பொண்ணை தேடி வந்தானாமே. கிளப்ல கூட அவன் பெரிய சண்டையை போட்டிருக்கான். இப்ப ஐஸ் ஃபேக்டரிக்கு வந்திருக்கான். அங்கிள் எனக்கு நல்லா புரியுது, ஆனா சேஃப்டிக்காக எப்ப அவன் கிளப்ல சண்டை போட்டானோ அப்பவே குழந்தைகளோட லொகேஷனை மாத்திட்டான். இப்ப அவங்க பாதுகாப்பா நகரத்துக்குள்ள இருக்காங்க. தெரியும்ல, நம்மளோட பாம்பு வலைக்குள்ள போன யாரும் திரும்ப வெளியில வரதுக்கான வாய்ப்பே இல்ல. அப்படின்னா ஓகேன்னு எல்லாரும் சமாதானமாக இன்னொரு பக்கத்துல பிடிச்சு வச்ச முதலாளிக்கு ஷாக்க கொடுத்து அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். உண்மையை சொல்ல என் பொண்ணுங்க, அவன் ஆரம்பத்துல கெக்க பக்கன் சிரிக்க அடுத்து கேடி பையன் கிட்ட வந்து விசாரிக்க நினைக்கும் போது ஓ இப்பதான் புரியுது, நீ ரிப்போர்ட்டரா? தம்பி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டர் இங்க வந்தாங்க. அந்த புள்ளையோட கதி என்னாச்சு தெரியுமா? மிரண்டு போன கேடி பையனும் ஒரு நிமிஷம் இரு, இப்ப நீ என்ன சொன்ன? நீ சொன்ன ஆளு தோ இந்த போட்டோல இருக்கவங்களா? அத பார்த்ததுமே முதலாளி முகம் மாறுது பதட்டத்தோடயே. இல்ல இவங்க கிடையாது அப்படி இப்படின்னு பேச்ச மாத்துறான். இலே யாரடா ஏமாத்த பாக்குறேன்னு இவன் பவர் ஆன் பண்ணி ஷாக்க கொடுக்க எங்க செத்துற போறான்னு ஹீரோ உள்ள புந்து தடுத்துட்டான். அப்பதான் கடைசியா ஒரு சான்ஸ கொடுக்குறாங்க. இந்த பாரு, என் பொண்ணு இருக்க இடத்த மட்டும் சொல்லு, இல்லனா உன்னை கொன்றுவேன்னு மிரட்டும் போது வேற வழி இல்லாம முதலாளியும் பயந்துகிட்டு நகரத்துக்குள்ள ஸ்னேக் பைட் அப்படின்னு ஒரு பில்டிங் இருக்கு. அங்கதான் எல்லா குழந்தைகளையும் வச்சிருக்காங்க. ஆனா ஒண்ணு, உள்ள போன யாரும் வெளியில உயிரோட வந்ததே கிடையாது. வாய முர்ரா, அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோன்னு வாக்குறுதி கொடுத்த மாதிரியே முதலாளி பையனை விட்டுருவாங்க. ஒரு பக்கம் குழந்தைங்க எல்லாத்தையும் ஒரு பாதுகாப்பான அறைக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. தப்பிக்கிறதுக்கு மேல ஒரே ஒரு கூண்டு மட்டும் இருக்கு. குறுக்க இருக்க கம்பிகளை அறுத்தாதான் எஸ்கேப் ஆக முடியும். சோ கிடைச்ச ஒரு தகரத்தை வச்சு கம்பிகளை அறுக்க பாக்க அப்பதான் மொட்டை உள்ள பூந்து இப்படி எல்லாம் பண்ணாத, ஒருவேளை நீ அது வழியா தப்பிச்சு போனா கூட வெளியில வரதுக்கான பாதை இல்ல, முன்னாடி மட்டும் தான் போக முடியும். வாய மூடு, உன்னாலதான் நாங்க இங்க வந்து மாட்டிருக்கோம். சோகத்துல மொட்டை பையனும் இங்க பாரு, நானும் உன்ன மாதிரி ஒரு அப்பாவிதான். இதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணேன். ஆனா என் கால்ல ஒரு மார்க்க போட்டாங்க. அந்த மாதிரி நீயும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க அடியால ஒருத்தன் வந்துட்டான். ஏய் மேல என்னடி பண்றான்னு கிட்ட வர மியா மறைச்சு வச்சிருந்த பிளேடு எடுத்து அவன் கண்ணத்திலையும் கழுத்துலையும் அறுத்துட்டு மொத்த பசங்களையும் கூட்டிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அப்பையும் மொட்டைய பாருங்க, நீங்க எல்லாம் முட்டா பேசுங்க, கண்டிப்பா மாட்டத்தான் போறீங்க
காப்பாத்துங்கிறான். அப்படியே இன்னொரு பக்கத்துல இந்த முதலாளி பையன் கிடைச்ச கேப்ல இந்த ஊரை விட்டே தப்பிக்கலான்னு பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு எஸ்கேப் ஆக சடனா ஒரு அம்பு வந்து இவன் கால்ல பாயுது. வேற யாரு, நம்ம வடிவேலும் கில்லரும் வந்துட்டாங்க. அச்சோச்சோ, நம்ம கேங்கோட விதிப்படி தப்பு பண்ணா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். நீ அந்த ஹீரோ கிட்டையும் கேடி பையன்கிட்டயும் என்ன சொன்ன? நகரத்துக்குள்ள இருக்க பில்டிங்க பத்தி என் உயிரை காப்பாத்திக்க உண்மையை சொல்றதை தவிர வேற வழி இல்ல. அச்சோச்சோ, விதிகளை மீறிட்டா தண்டனை நிச்சயம்னு இவனுக்கு ரெண்டு பேரும் முதலாளி சோழிய முடிக்கிற மாதிரி தெரியுது. மறுபக்கத்துல ஹீரோவும் கேடி பையனும் ஒரு வழியா இப்ப அந்த ஸ்னேக் பைட் பில்டிங்க்கு வந்துட்டாங்க. திருட்டுத்தனமா நம்ம ஆளுங்க பதுங்கி பதுங்கி உள்ள போக அதே டைம்ல கேடி பையன் கண்டிப்பா இந்த போலீஸ் கிட்ட இருந்து எந்த உதவியும் கிடைக்காது. சோ நமக்கு இருக்க ஒரே நம்பிக்கை அது இந்த மக்கள் தான் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு சின்ன லைவ் போட்டு விட்டான். அதுவும் இவனோட மனைவியோட அக்கவுண்ட்ல இருந்து. அவங்க ஏற்கனவே ரிப்போர்ட்டர் ஆச்சே. ஆல்ரெடி இவங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களும் நிறைய சேனல்ஸும் இதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நாங்க இப்ப ஸ்னேக் பைட் அப்படிங்கிற பில்டிங்ல இருக்கோம், இங்க குழந்தைகளை கடத்தி வச்சிருக்காங்க, தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கன்னு நடக்கிற எல்லாத்தையும் லைவ்ல ஆன் பண்ணி விட்டு போனை பாக்கெட்ல வச்சுட்டான். மியாவும் மத்த குட்டி பசங்களும் தப்பிக்க பார்த்திருப்பாங்க. இதை அங்க இருந்த அல்லக்கைகள் பார்த்துட்டு ஒவ்வொரு குழந்தைகளையும் பிடிப்பாங்க. கடைசியில மியாவையும் வளைச்சு பிடிக்கும் போது மாட்டிக்கிட்டாலும் நினைச்சா அப்பதான் கரெக்டா ஹீரோவோட என்ட்ரி. அங்க இருந்த மொத்த பேரையும் போட்டு தள்ளிட்டு தான் புள்ளைய காப்பாத்திட்டான். சரிவா, சீக்கிரம் வெளியில போலான்னு கேடி பையன் சொல்லும் போது, அப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்க, இங்க நான் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய குழந்தைங்க இருக்காங்க, எல்லாரையும் நான் காப்பாத்தி ஆகணும்பா. உடனே கேடி பையனும், இந்த பாருப்பா, நீ தேடி வந்த உன் பொண்ணை நீ கண்டுபிடிச்சிட்ட, இவளை கூட்டிட்டு நீ இங்க இருந்து கிளம்பிடு, மீதி இருக்க குழந்தைகளை நான் தனியா காப்பாத்திக்கிறேன்னு பொறுப்புகள் மொத்தத்தையும் கேடி பையன் எடுத்துக்கிறான். வேற வழி இல்லாம ஹீரோ அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க இதுக்கடையில லைவ் நியூஸ பார்த்து ரீட்டாவும் தான் போலீஸ் டீமும் இங்க வந்துட்டாங்க. ஆனா இந்த சீனியர் இருக்கானே அப்ப கூட உள்ள பூந்து ஆக்ஷன் எடுக்காம ரீட்டா என்ன நடந்தாலும் அமைதியா இருங்கிறான். சுத்தி நூத்துக்கணக்கான அப்பாவியான மக்களும் இருக்காங்க. ஒரு சிலர் தான் தொலைஞ்சு போன குழந்தைகளையும் தேடி வந்திருப்பாங்க. இப்பேற்பட்ட நிலைமையில நம்ம ஹீரோவும் கேடி பையனும் உள்ள இருக்க விஷயம் தெரிஞ்சு வில்ல நூத்துக்கணக்கான அடியாளுங்களை கையில வெப்பன்ஸோட பில்டிங் குள்ள அனுப்பி வைக்கிறான். சார் அவங்கள தடுக்க வேணாமான்னு கேட்டா, ரீட்டா நான் சொன்னல வழியை விட்டு விலகு, அவங்க பாத்துப்பாங்க. அட நார பயலே, பணத்துக்காக நீ என்னென்ன வேலை பாக்குறேன்னு ரீட்டாவுக்கும் கூட இருக்க கான்ஸ்டபிளுக்கும் கோவம் அதிகமாகுது. ஒரு பக்கம் வெளியில வந்த ஹீரோ தப்பிக்கிறதுக்கு பைக்க கூட எடுத்துட்டான். ஆனா இங்க இருந்து போக மனசில்ல. ஏன்னா எக்கச்சக்கமான எதிரிகள் அதே பில்டிங் குள்ள போற விஷயத்தையும் பார்த்திருப்பான். கண்டிப்பா இந்த நிலைமையில கேடி பையன் இறந்து போயிருவாங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்ப அவனையும் குழந்தைகளையும் காப்பாத்துறதுக்காக பைக்கோட நம்ம தலைவன் உள்ள வந்துட்டான். பின்னாடி நம்ம மியா உட்காந்துக்கிட்டு கையில ஒரு உருட்டுக்கட்டைய வச்சுக்கிறா. குறுக்க வந்த எதிரிகள் மேல பைக்க கண்ணா பின்னான்னு ஓட்ட பின்னாடி இருக்க மியா கட்டைய வச்சு மண்டு மண்டுன்னு அடிச்சு விளையாடிட்டு இருக்கா. ஆஹா, திரும்ப வந்த ஹீரோவை பார்த்ததுமே கேடி பையனுக்கு சந்தோஷம் தாங்கல. அப்பனும் புள்ளையும் பெரிய அலப்பறைய கொடுக்க ஒரு வழியா மத்த குழந்தைங்க இருக்கக்கூடிய அறையை கண்டுபிடிச்சு அவங்களையும் காப்பாத்துவாங்க. மொட்டை பையனும், நீ எதுக்காக வந்த, தப்பிக்க வேண்டியது தானே, நீ தான் சொன்னியே உனக்கு ஃபேமிலி யாரும் இல்லன்னு, ஆனா ஃப்ரெண்டா நான் இருக்கேன், முதல்ல வாயை மூடிட்டு வாடா. பதிலுக்கு இந்த பையன் தேங்க்ஸ் சொன்னா பரவாயில்ல, நீங்கெல்லாம் முட்டாளுங்க, தப்பிச்சு போகாம எங்களை காப்பாத்த வந்திருக்கீங்கன்னு திரும்ப புலம்பிக்கிட்டே இருக்காங்க. உயிருக்கு பயந்து மொத்த குழந்தைகளையும் மாடிக்கு கூட்டிட்டு வர பின்னாடியே எதிரிகள் எல்லாம் வெப்பன்ஸோட வந்துட்டாங்க. ஒரு சின்னூண்டு பலகை வச்சு ஹீரோவும் கேடி பையனும் அவங்கள தடுக்கிறாங்க. மியாவும் மீதி இருக்க குழந்தைகளும் தப்பிக்க வழி இருக்கான்னு பார்க்கும்போது அங்க இருக்க ஜன்னல் ஓபன்ல இருக்கு. சோ இவ்வளவு உயரத்துல இருந்து கீழே இறங்கணும்னா அதுக்கு நமக்கு துணி வேணும்னு பெட்ஷீட் எல்லாம் ஒன்னா முடிச்சு போட்டு அதை ஒரு கயிறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல ரீட்டாவுக்கு கோவம் தாங்கல. சீனியர் ஆபீசரோட பேச்சையும் மீறி அப்பாவி குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க, நீ என்னையா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கன்னு மொத்த டீமையும் இவ வழி நடத்தி கூட்டிட்டு போக சீனியருக்கு அசிங்கமா போயிடுது. கிட்டத்தட்ட இங்க இருந்த எல்லா குழந்தைகளும் பாதுகாப்பா கீழே இறங்கிட்டாங்க. அங்க இருந்த மக்களும் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அப்பதான் மொட்டை பையனும், மியா நீ கீழே போ, நான் அதுக்கப்புறம் வரேன்னு பொறுமையா மியாவை இறக்கி விடும்போது அப்ப கொடுமைக்கு என்ன, துணி அப்படியே பாதியிலேயே கிழிஞ்சு போயிடும். அவ்வளவு உயரத்துல இருந்து புள்ளையாண்டா கீழே விழுவா. சோழி முடிஞ்சோன்னு நினைக்கும் போது கரெக்டா உள்ள வந்த போலீஸும் மத்தாளுங்களும் ஒரு கம்பளத்தை விரிச்சு ஒரு வழியா புள்ளைய பாதுகாப்பா லேண்ட் பண்ணிட்டானுங்க. இதுக்கடையில தான் கடைசியா நம்ம மொட்டை பையன் வரலாமே நினைக்கும் போது அடியால ஒருத்தன் உள்ள வந்துட்டான். எங்கடா ஓட பாக்குறேன்னு அவன் அப்படியே அல்லைக்கா தூக்கி கீழே வீசலாம்னு நினைக்கும் போது உள்ள வந்த போலீஸும் நெத்தி பொட்டுல சுட்டு அடியால் சோழிய முடிச்சு மொட்டை பையனை காப்பாத்திட்டாங்க. கூடவே ரவுடிகளுக்கு எதிரா துப்பாக்கி வச்சு சுட்டு நம்ம ஹீரோவையும் கேடி பையனையும் காப்பாத்திடுவாங்க. ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கேடி பையன் ரீட்டா கிட்ட தான் மனைவியோட போட்டோவை காட்டி இவங்களை இந்த கட்டடத்துல எங்கேயாவது பாத்தீங்களான்னு கேட்டா, மன்னிச்சிருங்க இந்த லேடியை நான் பார்க்கவே இல்லைங்கிறா. அடுத்த சீன் இப்ப நேரா வில்லன் கிட்ட போகுது. அப்பா அவங்கள பாக்கணும்னு சொன்னாருன்னு பொண்டாடி சொல்ல வில்லன் மீட்டிங்குள்ள வந்ததுமே பார்ட்னர்ஸ்ல ஒருத்தன், நான் அப்பவே சொன்னல இந்த சின்ன பையல நம்பி பொறுப்பை கொடுக்காதீங்கன்னு, பாத்தீங்களா குழந்தை புத்தியை காட்டிட்டான், இவெல்லாம் ஒரு வேலைக்கு ஆக மாட்டான்,
முதல்ல வந்த சீனியரை இவனை கைது பண்ணி கூட்டிட்டு போக சொல்லுங்க. ஏன்னா அந்த ஸ்னேக் பைட் பில்டிங் இவனோட பேர்ல தானே இருக்கு. நிலைமையை சமாளிக்க யாராவது ஒருத்தர் இந்த நிலைமையை சமாளிக்க யாராவது ஒருத்தர் ஜெயிலுக்கு போயே ஆகணும். இந்த மாதிரி பேசிட்டு கையை நீட்டும் போது பட்டார்னு அந்த பைய விரல கடிச்சு துப்பிட்டாங்க. அதோட விட்டா பரவாயில்ல, என்னடா வந்ததுல இருந்து ஓவரா பேசிட்டு இருக்கீங்கன்னு சரக்கு பாட்டில் எடுத்து சல்லையா அடிச்சு போலீஸ்காரன் கழுத்துலயே இறக்கிட்டாங்க. கடைசியில மாமனாரு கையில பட்டாக்கத்தி எடுக்கிறான். ஆனா அதே பால வச்சு அவரோட வயித்தை பொளந்துட்டான். உதவிக்காக ஒரு சில ரவுடி பசங்க கூட உள்ள வருவாங்க. ஆனா தனியாளா அத்தனை பேரோட சோழியவும் முடிச்சு விட்டாங்க. அப்போ ஒரு வேகத்துல ஏதோ ஒரு கை தோல் மேல படவும் எதிரிகள்ல ஒருத்தன் தான் வந்திருக்கான் போலன்னு டப்புன்னு கத்திய பின்னாடி வீச திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது இவனோட மனைவி. புள்ளத்தாச்சி வயித்துல கத்தி இறக்கிட்டாங்க. அவ்வளவுதான், ரத்த வெள்ளத்துல அந்த அம்மா அதே இடத்துல விழுந்து இறந்து போயிடுவாங்க. இப்ப வில்லனுக்கு என்ன தோணும்? அடச்சே, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹீரோவும் கேடி பையனும் தான். அவனுங்க உள்ள வராம இருந்திருந்தா எல்லாமே நல்லா இருந்திருக்கும்னு இப்ப அவனுங்கள பழி வாங்குறதுக்காக இவன் கிளம்புறான். சீன் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. நம்ம ஹீரோ என்னதான் பல குழந்தைகளோட உயிரை காப்பாத்திருந்தாலும் கூட சண்டை போட்டதும் நிறைய பேரை கொன்னதும் தப்பாச்சே. சோ தற்காப்புக்காக நீங்க அதை பண்ணீங்கன்னு உங்களுக்கு நான் ஆதரவா பேசி கொடுக்குறேன். ஆனா நாளைக்கு காலையில வரைக்கும் நீங்க ஸ்டேஷன்ல இருக்கணும்னு ரீட்டா ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, உங்க பசங்களை நான் பாத்துக்கிறேன்னு ரொம்ப நல்ல விதமா தான் பேசுறாங்க. அதே டைம்ல நம்ம பயில்வான் இருக்கா இல்லையா, அவ இறந்து போயிட்டான்னு பார்த்தா கெடாமாடு இன்னும் ஜாகலங்க. ரத்த வெள்ளத்தோட வெளியில வரும்போது அங்க இவன் அப்பாவா நினைக்கக்கூடிய முதலாளிய வேனோட வேணா ஏதோ ஆங்கர்ல துணி மாற்ற மாதிரி வில் அம்புகளை வச்சு குத்தி தொங்க விட்டுருக்கானுங்க. ஐயோ அப்பாரே போயிட்டீங்களான்னு கதறி அழுறான். இந்த வில் அம்புகளை பயன்படுத்தக்கூடியது யாரு? அந்த வடிவேலாச்சே. இளைய வடிவேலு, நீயும் வில்லனும் ஒன்னா சேர்ந்து அப்பாரே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்கல்ல, இந்த வரேன் பாருன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கத்துல கிளம்புறான். கூண்டுக்குள்ள அடைபட்டிருக்க கேடி பையனும் நீ மட்டும் வரலனா அங்க இருந்த மத்த குழந்தைகளை காப்பாத்திருக்க முடியாதுன்னு ரொம்ப எமோஷனலா பேச அதே டைம்ல தான் வெளியில கொட்டக்கூடிய மலைக்கு மத்தியில வில்லன் கார்ல உட்கார்ந்துருக்கான். தான் அல்லக்கையான வடிவேலை ஏவி விடுவான். அசந்த நேரத்துல உள்ள வந்தவன் வெளியில இருக்க போலீஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா போட்டு தள்ளிட்டு இருக்கான். கூடவே அங்க இருந்த பவரும் கட் ஆகுது. கான்ஸ்டபிளும் மேடம் நீங்க எங்கேயே இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன்னு ஒரு மாடி கீழே வரும்போது தான் அங்க போலீஸ் இறந்து போயிருக்க விஷயத்தையே கவனிக்கிறான். பாதுகாப்புக்காக இவன் கையில கன் எடுக்க சடனா உள்ள வந்த வடிவேலு வாளை வச்சு உடம்ப ரணரணமா கிழிச்சு தள்ளுறாங்க. ஏன் கடைசியில நெஞ்சில ஒரு அம்ப விட்டு அவன் சோழியை முடிச்சுட்டான். இதே மாதிரியே மீதி போலீஸையும் போட்டு தள்ளும் போது அதுல ஒருத்தன் துப்பாக்கிய வச்சு சுட்டுட்டான். அறைக்குள்ள இருக்க ரீட்டாவும் சத்தம் கேட்டு சேஃப்டிக்காக கையில கன் எடுக்க ஒரு கட்டத்துல துப்பாக்கி முனையில இந்த வடிவேலையும் வளைச்சு பிடிச்சிருவா. ஆனா கொடுமைக்குன்னு உள்ள வந்த வில்லன் சைடு வாக்குல இருந்து ஒரு வாழை வீச அது இந்த அம்மாவோட கழுத்துல குத்திருச்சு. அப்புறம் என்ன, ரீட்டாவோட சோழியை முடிச்சுட்டாங்க. பேஸ்மெண்ட்ல இருந்த காவலாளிக்கும் இந்த துப்பாக்கி சத்தம் கேட்டிருக்கும் இல்லையா, சோ அவசரமா மேல செக் பண்ண ஓடி வருவான். அப்ப தெரியாதனமா டேபிள்ல இருந்த கூண்டோட சாவியும் கீழே விழுந்திருக்கும். வெளியில ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு ஹீரோவுக்கு தெரியும் இல்லையா, அதனால போலீஸ்க்காக வெயிட் பண்ணாம கைய வெளியில விட்டு கீழே விழுந்த சாவியை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வில்லனும் வடிவேலும் கீழே வரும்போது கூண்டுக்குள்ள இருந்த ஹீரோவையும் கேடி பையனையும் காணோம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி சாவி எடுத்துட்டு தப்பிச்சுட்டாங்க. மியாவை தேடி ரீட்டாவோட அறைக்கு வரும்போது கெஸ் பண்ண மாதிரி அவங்க அங்க இருக்க டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சிருக்காங்க. கிடைக்கிற கேப்ல எஸ்கேப் ஆக நினைப்பாங்க. ஆனா அதுக்குள்ளேயே வில்லனும் வடிவேலும் வளைச்சு பிடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, ஒரு வழியா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தாச்சு. என்னோட அழகான குடும்பம் இன்னைக்கு என்னோட கையாலேயே அழிஞ்சு போச்சு. அது எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான். என் குழந்தைய நான் இழந்திருக்க இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கு உன் பொண்ணோட கதையை நான் முடிக்கிறேன். ஆனா ஹீரோ விடுவானா? கேடி பையன் வில்லன் கூட சண்டைக்கு போக ஹீரோ வடிவேலுக்கு எதிராக சண்டை போடுவான். ஆனா அப்பவும் பாருங்க, வளைச்சு பிடிச்சு ஒரு அம்ப கரெக்டா நம்ம மியாவோட கால்ல இறக்கிட்டான். உசுருக்கு பயந்து பசங்க ரெண்டு பேரும் மாடிக்கு ஓட இவங்களுக்குள்ள மாத்தி சண்டை போகுது. உண்மையாவே கேடி பையன் வந்து சண்டை போற ஆள் தான். ஆனா ஹீரோ அளவுக்கு திறமைகள் கிடையாது. அதனால உடம்புல 2-3 வெட்டுக்காயங்கள் ஏற்படுது. அதுலயும் இந்த வில்லன் இருக்கிறானே, இவன் சண்டை போற ஸ்டைலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில இந்த பயில்வான் இருக்கான் பாத்தீங்களா, அவன் குறுக்க வந்துட்டான் என்ற அப்பாவை நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் கொண்டீங்கன்னு மொத்த பேருக்கு எதிராக இவன் சண்டை ஆரம்பிக்கிறான். நினைச்சு பாருங்க, 5 பேருமே 5 ரகமா தரமா சண்டை போடக்கூடிய ஆளுங்க. உண்மையாவே நான் பார்த்து வியந்த ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸ்னா அது இதுதான். நல்ல அருமையான சீன்ஸா இருக்கும். வடிவேல் அசந்த நேரத்துல பட்டாக்கத்தி எடுத்து நம்ம கேடி பையன் வயித்துல இறக்க அப்ப அவன் கையில கட்டி இருந்த ஒரு சில மோதிரம் பாசி எல்லாம் அருந்து அப்படியே கீழே விழும். அதுல ஒரு சின்ன மோதிரமும் இருக்கும். எக்ஸாக்டா கேடி பையனோட மனைவி மாட்டி இருந்த மோதிரம் அது. சோகத்துல அதை எடுக்கலாமேன்னு கிட்ட போகும்போது வடிவேல் கையில எடுத்துட்டு, அச்சோச்சோ இது உன் மனைவிக்கு சொந்தமானதா, கொடுமைய பாரு, அவளும் என் கையால தான் இறந்தா, அவளோட கண்கள் பார்க்க அவ்வளவு அழகா இருந்துச்சுப்பா, சாகும்போது கூட தக்காளி ஒன்ன இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்னு வெறியில சண்டை போடுவான். வடிவேலு தொடர்ந்து எக்கச்சக்க
எக்கச்சக்கமான காயங்களை போட்டு தள்ளிட்டே இருப்பான். எப்படியும் சாக போறோங்கிறது கேடி பையனுக்கு தெரியும். ஆனா நான் தனியா போக மாட்டேன், நீயும் என் கூட வான்னு கடைசி நிமிஷத்துல கேடி பையன் அந்த பயலோட சங்க கடிச்சு துப்பிட்டாங்க. ஒரு வழியா இங்க சோலி முடிஞ்சு. இந்த விஷயத்த ஹீரோ பார்த்துட்டு திபு திபுன்னு கிட்ட ஓடி வருவான். அழுதபடியே கேடி பையனும் என் மனைவியை கண்டுபிடிச்சிட்டேன்னு அந்த மோதிரத்தை காட்டிட்டு அப்படியே அங்கேயே இறந்து போயிடுவான். சோகத்தோட ஹீரோ இதை பார்த்து முடிக்க அதே டைம்ல வில்லன் பயில்வான பட்டா கத்திய வச்சு உடம்புலயே கண்ணா பின்னாடி குத்தி அவன் சோலியை முடிச்சிட்டான். அதோட விட்டா பரவாயில்ல, ஹீரோவோட பொண்ணை போட்டு தள்ளணும்னு தரையில சிந்தி இருக்க ரத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கரெக்டா மியா இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டான். நல்ல வேலைக்குன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோவும் தான் பொண்ணை தள்ளி விட்டுட்டு வில்லன் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு ஜன்னல் வழியா கீழே குதிக்கிறான். கீழே இருந்த சைக்கிள்ஸ்ல விழுந்ததால இவங்க உயிருக்கு எந்த ஒரு பாதகமும் இல்ல. உடஞ்சு போன பெடலை வச்சு இந்த பையலோட முட்டிய உடைக்க அவன் பதிலுக்கு செயினை வச்சு ஹீரோவோட கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறான். ஆனா சண்டையோட முடிவு வில்லனுக்கு சாதகமா அமையல. செயினை அப்படியே வில்லன் கழுத்தோட மாட்டி சொலட்டி ஒரு அட்டி அடிப்பான். இனிமே நீ யாரையும் கடத்த கூடாதுன்னு மாங்குன்னு குத்தி தள்ளுவான். கண்ணு காது மூக்குன்னு பொல பொலன்னு எல்லா இடத்துலயும் ரத்தம் வந்து வில்லனோட சோலி அங்கேயே முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல சீன் கட் பண்ணா இதெல்லாம் நடந்து சில மாதங்களுக்கு பிறகு நம்ம ஹீரோ அனாதையான மொட்டை பையன் இருக்கால, அவனை தத்தெடுத்து தன்னோட பையனாவே மாத்திக்கிறான். இறந்து போன கேடி பையனுக்காகவும் அவரோட மனைவிக்காகவும் நினைவு சின்னமா ஒரு சில கீ செயின்ஸை ஹீரோ மாட்டி விடுவான். அப்பதான் மியாவும் அப்பா நீங்க உங்க காதல் கதையை என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு அம்மா பத்தி கேட்கும் போது இவன் ஒரு கதையை சொல்ற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல இந்த முதல் பாகத்தை முடிக்கிறாங்க. எது முதல் பாகமா அப்படின்னா ரெண்டாவது பாகம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்ப வரைக்குமே நம்ம ஹீரோ யாருங்கிற இவனோட பேக் ஸ்டோரிய பத்தி சொல்லவே இல்ல. ஒருவேளை இப்ப தான் பொண்ணுகிட்ட சொல்லக்கூடிய கதை தான் அடுத்து வரக்கூடிய செகண்ட் பார்ட்டா இருக்கும். பாப்போம், வந்துச்சுன்னா அதையும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடலாம். சரி மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். Bye bye. Thank you. Love you all.